பெரியாரை வந்து பெண்களை பற்றி தொடர்புபடுத்தி பேசியது ஒரு அவதூறாக பேசிவிட்டார் அப்படின்னு வழக்கு கொடுத்து ஆர்ப்பாட்டலாம் செய்தாங்க, பிரச்சனை பண்ணாங்க, வழக்கம் போட்டிருக்காங்க. ஒரு பெரிய கொந்தளிப்பான சூழல் வந்தது. எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் பெண்களை அப்படின்னு அவர் பெரியார் சொன்னதாக சொல்லி, சொல்லாத ஒன்றை இப்படி சொன்னதாக சொல்லி சீமான் மேலே ஒரு பெரிய விஷயத்தை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சீமானை விமர்சிப்பவர்களை பார்த்து நான் என்ன கேட்குறேன்னா, பெரியார் பெண்ணியம் குறித்து என்ன பேசினார் என்பதை நீங்கள் வந்து முழுசாக போடுங்க. இவர் மறுக்கிறாங்கல்ல பெரியார் சொல்லலைன்னு, அப்போ முரசொலி தாழ்த்தப்பட்ட மக்களை சொல்லவில்லைன்னு மறுக்கிறாங்கல்ல. சீலதொலி மணிக்கு ஆசைப்பட்டவர்களை வந்து சொல்கிறார்களா, அது தாழ்த்தப்பட்டவர்களை குறிக்காது, கஷ்டப்படக்கூடிய ஏழைகளை சொன்னாருன்னு அவங்க வாதம் பண்ணுறாங்க. அதே ஆண்டு காலகட்டத்தில் பெரியார் வந்து பரட்சிகள்லாம் ரவிக்க போகிறனால தான் ஜாக்கெட் வேலையெல்லாம் உயர்ந்து போச்சு, பறையர்கள்லாம் வேலை பார்க்கறனால தான் வேலை வாய்ப்பு திண்டாட்டம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு பலருக்கும் அப்படி பேசுகிற விஷயத்த பதிவு பண்ணுற யார் பதிவு பண்ணுறா? கருணாநிதி. ராமசாமி நாயக்கர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் மேலே ஒரு வெஞ்சன்ஸோட தான் இருந்திருக்கிறாரு. இப்போ வெளிப்படையாக அந்த மக்களுடைய விடுதலைக்காக ஒரு பாடுபடுறேன் பேசுறதுலாம் சும்மா. பெண்ணியம் குறித்து என்னென்ன பேசுனார்? பெண்ணியம் குறித்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, 2 ஆண்கள் வந்து 2 ஒப்பாட்டிகளை வைத்துக் கொண்டால் நீங்கள் 3 ஆசநாயர்களை வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறாரு. இது எப்படி ஏற்றுக்க முடியும்? இவங்களுக்கு பெண்கள் பிள்ளை வைக்கிறனால என்னன்னா, பெண் அடிமைத்தனமாக்கப்படுகிறாருங்கிறார். பெண்ணை வந்து கல்யாண விவாகத்து தடை செய்யப்பட வேண்டும், திருமணத்தை கிரிமினல் குற்றமாக அறிவிக்க வேண்டுங்கிறார். எந்த மேடையில்? திருமணம் பண்ணி வைக்கிற மேடையில் நின்றுட்டு பேசுவார். இந்த மாடு உரசி, அதில் ஒரு இடத்துல சொல்கிறார், மாடு உரசி கல்லூரி கூட கல் வச்சுருக்காங்க, ஆனால் விதவை பெண்களுக்கு இந்து சமூகம் என்ன வச்சுருக்குன்னு கேட்குறாரு. மாடு உரசிச்சுன்னு முதுகு சொரிஞ்சுக்கிறதுக்கு கல் வச்சுருக்காங்களா? ஆனால் விதவை பெண்கள் வந்து என்ன சொல்ல வராரு? இப்போ மேடையில் ஒரு பேச்சு, நடைமுறையில் ஒரு பேச்சுங்கிறது தான் ஈவேராவோட கொள்கையாக இருக்குது. இப்போ பெரியாருக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டு சென்னையிலே பல கல்லூரிகள் அந்த காலத்தில் வந்து உருவாக்கி பெண்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது சமூக வளர்ச்சி போக்குள்ள நடக்கும், ஒரே நாளில் வந்து நடக்காது. ஆனால் பெரியார் தான் அதை படிக்க வச்சார், பெண் கல்வியை படிக்க. ஒரு மேலை நாடு மாதிரி சொல்கிறாரு. என்ன சொல்கிறேன், கைலி கட்டிக்கணுங்கிறார். பெண்கள் கைலி கட்டிக்கணும் அப்படிங்கிறாரு, கிராப் வெட்டிக்கணுங்கிறார். நம்ம அதை குறை சொல்லலை, அது அவரோட உரிமை. இப்போ சீரட்டு குடிக்கிறதுலாம் நம்ம சொல்கிறோம்ல, தனிப்பட்ட உரிமை தலையிடக்கூடாது, அந்த மாதிரி பெண்கள் வச்சுக்கிட்டு போட்டோம். ஆனால் எல்லா பெண்களும் கிராப் வெட்டிக்கணும், கைலி கொடுத்துட்டோம்னா நீங்கள் நடைமுறைப்படுத்தி காட்டணும் இல்லையா? மணிமையார் எத்தனை கூட்டங்களுக்கு நீங்கள் கைலி கட்டி கூட்டி வந்தீங்க? பெரியார் சொல்கிற பெண்ணியம் என்பது மேலை நாட்டு பெண்ணியம் தான் என்னோட கருத்து. ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம். தொடர் கதிர் நிலவனை தொடர்ந்து நம்ம சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். பல்வேறு விடயங்களுக்கு விளக்கங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வகையில் திரும்பவும் சில கேள்விகளை நம்ம அவரோட வைக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இப்போ பரபரப்பாக ஓடிட்டு இருக்கிற ஒரு பெரிய செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க. சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பெரியாரை வந்து பெண்களை பற்றி தொடர்புபடுத்தி பேசியது ஒரு அவதூறாக பேசிவிட்டார் அப்படின்னு வழக்கு கொடுத்து ஆர்ப்பாட்டலாம் செய்தாங்க, பிரச்சனை பண்ணாங்க, வழக்கம் போட்டிருக்காங்க. ஒரு பெரிய கொந்தளிப்பான சூழல் வந்தது. எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் பெண்களை அப்படின்னு அவர் பெரியார் சொன்னதாக சொல்லி, சொல்லாத ஒன்றை இப்படி சொன்னதாக சொல்லி சீமான் மேலே ஒரு பெரிய விஷயத்தை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி நம்ம பேசிடலாமா கொஞ்சம்? பேசலாம். அதாவது இப்போ சீமான் பேசியதை வச்சு இப்போ பலரும் அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க முதல் கேட்குற கேள்வி, சீமான் வந்து ஆதாரம் இல்லாமல் பேசிட்டாரு, ஆதாரம் கொடுக்கல, ஆதாரம் இல்லாமல் பேசினார், எந்த தேதியில் பேசினார் அப்படின்னு அவங்க ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, இது வரைக்கும் நமக்கு ஆதாரம் கிடைக்கலைங்கிறது உண்மை தான். சீமான் பேசியது கூட முதன்முறையாக சீமான் பேசியதில்லை, அதை முதல் நம்ம புரிஞ்சுக்கணும். முதன்முறையாக வந்து பார்த்திங்கன்னா, புதுக்கோட்டையை சேர்ந்த ஆரோக்கியதாஸ் என்பவர் பெரியாருக்கு பெரியார்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கிறார். பெரியாருக்கு பெரியார். அவருக்கு ஆரம்ப காலத்தில் திராவிட காலத்தில் இருந்தவர். அதுக்கு பிறகு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா இயக்கத்தில் இருந்தவர், முக்கியமான ஒரு லீடர் அவர். அவர் வந்து ஒரு புத்தகம் போட்டிருக்காரு, காந்தி பற்றிலாம் புத்தகம் எழுதியிருக்கிறாரு. என்ன பேர்? பெரியாருக்கு பெரியார். ஆரோக்கியதாஸ், புதுக்கோட்டையை சேர்ந்தவர். அவர் வந்து நமது அரசியல் பத்திரிகையில் இப்போ சீமான் குறித்து அந்த விஷயம் வந்ததாகவும் அதை எடுத்து நான் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு செந்தில் மல்லர் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு, அதுலேயும் அவர் வெளியிருக்கிறாரு. இணையதளங்கள்லேயும் ஒரு குறிப்பிட்ட தேதி போட்டு 53ஆம் ஆண்டு தேதியை போட்டு சீமான் சொன்ன அந்த விஷயத்தெல்லாம் வந்திருக்காங்க. ஒருவேளை சீமான் அதை படிச்சுட்டு இப்போ பேசியிருக்கலாம், ஒருவேளை ஆதாரம் இருக்குன்னு நினச்சிட்டு அவர் கூட பேசியிருக்கலாம். ஏன்னா இப்போ ஆதாரத்தை கேட்பவர்கள் வந்து இப்போ சீமான் கொடுக்கலைன்னா அவங்க தான் ஆதாரத்தை கொடுக்கணும். இப்போ அவங்க அதை கொடுக்கறதுக்கு தயாராக கிடையாது.
அப்போ வந்து இவங்க குறிப்பிட்ட அவருடைய சொற்பொழிவு எந்த தேதி வாரியாக வந்திருக்கும் நாளேடுகளில் குறிப்பாக விடுதலையில் அது காட்டணும். ஆமாம் காட்டணும், அது காட்ட மாட்டுறாங்க. சரி அது மட்டும் பேசலை சீமான். இப்போ பெண்கள் குறித்து சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பெரியார் வந்து இஸ்லாமியர்களை திட்டினது, துலுக்கர் திட்டினது, துலுக்கர்களுக்கு இங்கே என்ன வாழ உரிமை இல்லைன்னு இல்லை, அது எதுக்காக திட்டினார், ஏன் அந்த எப்படி திட்டினார் அதை? இந்த இப்போ யார் முஸ்லீம் இல்லையா, அதுதான். இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து எப்போதுமே வந்து தமிழ் சொந்தங்கள் தான் நமக்கு நீண்ட காலம். அவங்க என்ன இப்போ பிஜேபியோட கொள்கை என்ன, அவங்க பூராமே இஸ்லாமியர்கள் வடக்கிருந்து அதான் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க, ஆப்கான்லேருந்து வந்தவங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இணக்கமான போக்கு தமிழ் இஸ்லாமியர்கிட்ட நமக்கும் உண்டு. அப்படிப்பட்ட நிலையில் திராவிட இயக்கம் வந்து குறிப்பாக பெரியார் அவர்கள் வந்து இஸ்லாமியர்களை ஆதரித்து பல பேசியிருக்கார். இஸ்லாமிய மதத்துக்கு போகலாம் நன்மருந்துன்னு பேசியிருக்கிறார். தமிழனோட பண்பாடு எல்லாமே இஸ்லாமியர்கள் வந்து தமிழன்ட்டு வந்து எடுத்துக்கிட்டாங்கலாம் பேசியிருக்கிறார். அதெல்லாம் உண்மைதான். எப்போ வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, அதாவது இஸ்லாமியர் சொல்கிறது தவறு கிடையாது, முஸ்லீம் சொல்கிறது கூட தவறு கிடையாது. துலுக்கர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுது. துலுக்கர்னு அது என்ன, துலுக்கர் துருக்கியிலேருந்து வந்தவங்க, பொருள் புரியுதா? நீங்கள் துருக்கருக்கும் இஸ்லாமியருக்கும் வித்தியாசம் இருக்குது. துருக்கர்னா அங்கேருந்து வந்தவங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக பெரியார் வந்து பயன்படுத்துகிறார். எப்போ பயன்படுத்துகிறாருன்னா 1962ஆம் ஆண்டு. அப்போ வந்து ஒரு தேர்தல் நடக்குது. ஏன்னா திமுக வந்து வளர்ச்சி பெற்று வருது. 57 வந்து திமுக முதன் முறையாக தேர்தலில் போட்டிட்டு 15 இடங்களில் வெற்றி பெறுது. 62ஆம் ஆண்டு தேர்தலில் பார்த்தீங்கன்னா 50 இடங்களில் வந்து வெற்றி பெறுது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து பெரியார் வந்து ஒரு இடைத்தேர்தலில் வந்து பார்க்குறாரு. இடைத்தேர்தலில் வந்து அந்த வாக்கு வங்கி பார்த்தீங்கன்னா கூடி இருக்கு. எப்போவுமே திமுகவுக்கு குறைவான வாக்கு வங்கி வரும்போது இந்த வாக்கு வங்கி வந்து கூடுது. யார் மூலமாக அந்த வாக்கு வங்கி கூடுதுன்னா இஸ்லாமியர்கள் மூலமாகவும் தாழ்த்தப்பட்டவர்கள் மூலமாகவும் கூடுது. இதை பார்த்துட்டு வந்து கோவப்படுறாரு. நான் வந்து இருக்கும்போது எப்படி நீங்கள் பண்ணலாம், நான் பாப்பானா கூட வந்து ஓட்டு போடாதீங்க இந்த தேர்தலில் அப்படின்னு 62 வேண்டுகோள் கொடுக்கார். பார்ப்பனர்களே ஓட்டு போடாதீர்கள், நீ உங்கள் இதில் வந்து உங்கள் மனமாற்றம் ஏற்பட்டு வந்து இந்த பிராமண ஆதிக்கத்தை வந்து கைவிட்டு விடுவீர்கள் என்கிற பிரச்சாரம் வந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் யாருக்கும் ஓட்டு போட்டு கெட்டப்பாயிரு வாங்கிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை விடுறார். நான் அப்படிலாம் சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இவங்களோட நம்ம கூட இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவரும் இஸ்லாமியர்களும் எப்படி திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறாரு. இஸ்லாமியர் கோவம் வருது. அப்போ இஸ்லாமியர் பக்கம் யார் இருக்காருன்னா காகிதம் இல்லத், கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்லத் அவர்கள். அப்போ அவரை சாடுறதுக்கு பதிலாக நீங்கள் அவரை குற்றம் சாட்டியிருக்கலாம், இல்லை திமுகவுக்கு போட்ட இஸ்லாமியர்களை மட்டும் குற்றம் சாட்டியிருக்கலாம். ஒரு எடுத்தோன்னே அடிக்கிறாரு. துலுக்கருக்கு இங்கே என்ன வாழும் உரிமை, அவங்க வந்து நம்ம இடஒதுக்கீட்டை வந்து அதிகமான இடஒதுக்கீடு, அதாவது இந்த அரசு வேலை வாய்ப்பு போன்ற இடங்களில் வந்து நல்லா வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு வராங்க, அவங்களுக்கு வந்து தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படி சொன்னால் கூட பரவாயில்ல, இங்கே என்ன வாழ உங்களுக்கு என்ன உரிமை, துலுக்கருக்கு என்ன வாழ உரிமை அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஆப்கானிஸ்தான், பர்மா, இலங்கை போன்ற நாடுகளில் இந்துக்கள் விரட்டி இந்தியாவுக்கு அனுப்பப்படுறாங்க, மூட்டை கட்டிட்டு வர்றாங்க. அதுபோல் நாமும் இங்குள்ள துலுக்கர்களை மூட்டை கட்டி ஆப்கானிஸ்தானுக்கு பல்வேறு இஸ்லாமிய நாடுகளுக்கு அனுப்பணும்னு சொல்லி பேசுகிறார். எவ்வளோ ஒரு கொடுமையானது. அதாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரங்க கூட சொல்ல மாட்டேன், இன்னும் சொல்ல போனால் கோல்வார்கர் கூட சொல்ல மாட்டேன், சொன்னது கிடையாது. ஏற்கனவே வந்து அதோட தொடர்ந்து நீங்கள் 62லேருந்து 64 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களை வந்து கண்ணான்னு திட்டிருப்பாரு. நம்ம வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து அதிக சலுகை கொடுத்துட்டோம், அதாவது பார்ப்பனர்களை தான் நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம், அந்த மலன்ற வார்த்தை அதுதான் அதைத்தான் அவர் சொல்றாரு. பார்ப்பனர்களுக்கு வந்து நம்ம பார்ப்பனர்களை எதுக்குறங்கிற பேரில் இஸ்லாமியர்களுக்கு அதிகம் இடம் கொடுத்துட்டோம், நம்ம வந்து சாணியில் கால் வைக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு மலத்தில் போய் கால் வச்சுட்டோம் அப்படின்னு பேசுறாரு. மலத்தோடு ஒப்பிடுறாரு. இது மட்டும் இல்லாமல் அடுத்து எங்கே வர்றாருன்னா இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, சமுதாயத்தின் எதிரிகள் 4 பேர் அப்படிங்கிறார். ஒருத்தர் வந்து பார்ப்பனர், ரெண்டாவது வந்து கிறிஸ்தவர், மூணாவது வந்து இஸ்லாமியர், நாலாவது நம்மில் கீழ்த்தர மக்கள் அப்படிங்கிறார். இப்போ இந்த 3 பேரை சொல்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சமுதாயத்தின் எதிரிகள் சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் விளக்கம் கொடுக்குறாரு. பார்ப்பனர் தெரியும், நம்ம மேலே அதிகாரம் செலுத்துகிறான். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களும் சொந்த வாழ்க்கையில் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தோட பதவிகளை நல்லா வாழ்ந்துட்டு வராங்க, அவங்க வந்து நமக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம இந்த பக்கம் ஓட்டு போட்டாங்கன்ற ஒரு காரணத்துக்காக எதிராக பார்க்கிறாங்க. இப்பதானே ஆர்எஸ்எஸ் காரன் சொல்றேன், இங்க இஸ்லாமியர்களுக்கு எதுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க, கிறிஸ்தவர்களுக்கு எதுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க, ஒரே குரல் ஆர்எஸ்எஸ் குரலும் ஈவேரனுடைய குரலும் ஒன்னாதான் இருக்கு. சரி, நம்மில் கீழ்த்தர மக்கள் எதுக்கு சொல்லணும், அது யாரு? சரி, நம்மில் கீழ்த்தர மக்கள்னா யாரை சொல்லணும்? இவர் என்ன சார் தாழ்த்தப்பட்ட மக்களை குறிக்கவே இல்லை, அப்புறம் வேற யாருன்னா அது வந்து
ஏழைகளை குறிச்சாரு. சீல துணிமணிக்கு ஆசைப்பட்டவர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சீல துணிமணிகளுக்கு ஆசைப்படுறது யாராது? யாரு? சொல்லுங்க. ஆமா, சீலை போராட்டத்துல நடந்துகிட்டு இருந்தது. ஆமா, எந்த மக்களை சொல்றீங்கன்னு ஒரு தெளிவு இருக்கணும். இல்ல அதுக்கு தான் நான் உதாரணம், இந்த மக்களை சொன்னதுக்கு இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். இவர் மறுக்கிறாங்கல்ல பெரியார் சொல்லலைன்னு, அப்ப முரசொலி பொங்கல் தாழ்த்தப்பட்ட மக்களை சொல்லவில்லைன்னு மறுக்கிறாங்கல்ல. சீலதுளி மணிக்கு ஆசைப்பட்டவர்களை வந்து சொல்றாருல, அது தாழ்த்தப்பட்டவர்களை குறிக்காது, கஷ்டப்படக்கூடிய ஏழைகளை சொன்னாருன்னு அவங்க வாதம் பண்றாங்க. அதே ஆண்டு காலகட்டத்தில் பெரியார் வந்து பரட்சிகள்லாம் ரவிக்க போறதுனால தான் ஜாக்கெட் விலையெல்லாம் உயர்ந்து போச்சு, பறையர்கள்லாம் வேலை பார்க்கறதுனால தான் வேலை வாய்ப்பு திண்டாட்டம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு பலருக்கும் அப்படின்னு பேசுகிற விஷயத்த பதிவு பண்ற. யார் பதிவு பண்றா? கருணாநிதி. யாரு? வெண்டாடி வேந்தரின் தடியை பிடித்து கொண்டு நடந்த கருணாநிதி அவர்கள் 1962ஆம் ஆண்டு தன்னுடைய பொங்கல் மலரில் வந்து கருத்து படம் வெளியிடுறாரு. பெரியார் இப்படி சொன்னதாக கருத்து. இப்போ இது யாரை குறிக்குது? பரட்சி தாழ்த்தப்பட்டவரை குறிக்குதா இல்லையா? ராமசாமி நாயக்கர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் மேல ஒரு வெஞ்சன்ஸோட தான் இருந்திருக்காரு. இப்ப வெளிப்படையாக அந்த மக்களுடைய விடுதலைக்காக ஒரு பாடுபடுறேன் பேசுறதுலாம் சும்மா தெரியுது. சும்மா அன்னைக்கு வந்து அன்பு பொன்னோவியம் இருக்கிறார் ஒருத்தர், தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குரல் கொடுக்கக்கூடியவர். அவர் வந்து நாத்திய ராமசாமிக்கு கடிதம் எழுதி கேட்கிறார், ஐயா இந்த மாதிரி பெரியார் வந்து திருச்சியில பேசினதாக நாங்க கேள்விப்பட்டோம், இது வந்து பேசினதாக செய்திகள் வந்த பிறகும் கூட இதுவரைக்கும் பெரியார் தரப்பட்ட வந்து எந்த பதிலும் மறுப்பா வரவில்லையே. இப்போ நீங்கள் வந்து பெரியாருக்காக சப்பக்கட்டு கட்டுறீங்க, அம்பேத்கரை வந்து நாங்கள் தான் திராவிட இயக்கம் தான் தமிழ்நாட்டு முழுக்க கொண்டு போகணும்னு சொல்கிறீங்க, அப்படி கொண்டு போகணுங்கிறக்காக நீங்கள் வந்து அம்பேத்கர் கொண்டு போகணுங்கிறக்காக பெரியார் சொன்னதை வந்து நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்க, ஏன் மறுக்கிறீங்கன்னு கீழான மக்கள் அப்படின்னு இவர் வந்து நாத்திய ராமசாமிக்கு அன்பு பொன்னோவியம் கேட்குறாரு. ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவர் லாஜிக்காக கேட்குறாரு, கடந்த காலத்தில் இப்படி தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசி எங்களுக்கு எதிராகவே பல கூட்டங்களில் பேசியிருக்காரு, அதுவே விடுதலையில் வந்திருக்கு, நான் தேதி வாரியாக என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அன்பு பொன்னோவியம் சொல்கிறார். ஆனால் அப்பையும் பெரியார் வந்து மறுப்பு தெரிவிக்கவே கிடையாது, அந்த அப்பையும் கூட. அப்போ 67 வந்து மேயர் நாராயணனுடைய திருமணம் நடக்குது, அது கலப்பு திருமணம். அந்த கூட்டத்தில் வந்து அவர் திமுக இருக்கிற கூட்டத்தில் போய் பெரியார் பேசுறாரு. ஏன்னா யாரும் மறுக்க மாட்டாங்கிற பெரியார் பேசுறாரு. அன்னைக்கு திமுகவுக்கும் பெரியாருக்கும் உறவு வந்துருது 67. அப்ப வந்து முதலமைச்சரா வந்துட்டாங்க. அப்ப ஆதரிக்கிறாரு. அப்ப அந்த கூட்டத்தில் போது நீ திமுகன்னு குறிப்பிட வேண்டியானே, உன்னை யாரு அன்னைக்கு கார்ட்டூன் போட்டது யாரு? கருணாநிதி தானே. கருணாநிதி போட்டாருன்னு சொல்லி பேசுறதுக்கு உனக்கு முதுகெலும்பு கிடையாது பெரியாருக்கு. என்னையும் அந்த காலத்துல வந்து இப்ப பரட்சியெல்லாம் ரவிக்க போடக்கூடாது சொன்னாங்கன்னு பரப்புற பொய் பிரச்சாரம் பண்ணாங்க வச்சாங்கன்னு அந்த மேடையிலே பேசுறாரு. அப்ப மறுக்கிறார், நான் சொன்னேன்னு சொல்லி எதிராக திருப்பி விட்டாங்கன்னு சொல்றாரு. தவிர நீ 62 பேசுனதுக்கு எதுக்கு 67 மறுக்கணும்? ஏன் 5 வருஷம் விட வேலையா? அப்ப பேசுறது உண்மைன்னு ஆகி போச்சு. அதே மாதிரி திமுக காரங்களும் 67 பேசுனா மறுக்க மாட்டாங்க, கூட்டணி இருக்காங்க, ஆதரிப்பாங்க அப்படிங்கிறக்காண்டி அப்ப சமாதானம் ஆயிட்டாரு. அப்படிங்கிறக்காக பெரியார் வந்து இஸ்லாமியர் விஷயத்திலையும் தாழ்த்தப்பட்டவர்கள் விஷயத்திலையும் எதிராக தான் இருந்தார். இப்ப என்னன்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி 62 வாரம் இது இப்போ இந்த பெண்ணியம் குறித்து கேட்டீங்க, அந்த கேள்விக்கு ஆதாரத்தை கொடுங்க, அவர் அப்படிப்பட்டவர்லாம் இல்லை, ஒழுக்க சீலர் அவர் அப்படின்னு சொல்ல வராங்க. சரி, அப்போ ஆதாரத்தை நாங்கள் முதல்ல நாம் தோழர் தியாகு போன்றவங்கலாம் தொடர்ந்து வந்து இணையதளத்தில் முகநூல் எழுதிட்டு வராங்க. சீமான் ஆதரவு கொடுக்கல, அபாண்டமாக குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு, ஆதாரம் இல்லாமல் பேசிட்டாரு, பெரியார் வந்து பெண்ணியத்துக்காக பாடுபட்ட ஒரு தலைவரை வந்து அவமரியாதை செய்யும் விதமாக எழுதிட்டாருன்ட்டு பொங்குறாரு. மணியரசனையும் சேர்த்து பேசுறாரு. மணியரசன் வந்து சீமானை ஆதரிக்கக்கூடியவர். இன்னைக்கு தேதி 10 நாள் ஆச்சு, 12 நாள் ஆச்சு. மணியரசன் என்ன சொல்றாரு, இது நான் தேடி படிச்ச அளவுக்கு கிடைக்கல அப்படிங்கிறாரு. இது வரைக்கும் நீங்க ஏன் தேடி பார்க்கல? அப்ப சீமானை நீங்க கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? அப்ப சீமானுக்கு நீங்க ஒத்து ஊதுறீங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, தோழர் தியாகவா இருக்கட்டும், சீமானை விமர்சிப்பவர்களை பார்த்து நான் என்ன கேட்கிறேன்னா, பெரியார் பெண்ணியம் குறித்து என்ன பேசினார் என்பதை நீங்க வந்து முழுசா போடுங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு தான் போடுங்க, என்ன பாடுபட்ட முழுசா போடுங்க. அப்ப நீங்க அந்த வார்த்தையிலிருந்து, பெரியார் பேசிய அந்த வார்த்தையிலிருந்து சீமான் பேசியது ஒட்டி வருதா இல்ல விலகி போதாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா இதை படிக்கின்ற போது இப்ப நான் பார்த்த அளவுக்கு என்னன்னா, பெண்ணியம் குறித்து பெரியார் வந்து பல விஷயங்கள் பேசியிருக்காரு, சில நல்ல விஷயங்கள் பேசியிருக்காரு, பெண் கல்வி பேசியிருக்காரு, விதவை மறுமணம், அதெல்லாம் நம்ம ஆதரிக்கிறோம். ஆனால் அது எல்லாமும் இதுக்கு முன்னாடி பல தலைவர்கள் பேசியிருக்காங்க, மட்டுமே பேசல. அது ஒண்ணு. நான் இது நீட்டா போறதுக்கு முன்னாடி குறுக்கால ஒரு கேள்விக்கு வரேன். இந்த தியாகு முகநூல்ல எழுதுறதுக்கு பதிலாக தான் நீங்க ஒண்ணு எழுதியிருந்தீங்களா? பெரியார் மகளே என்று வந்ததை வந்து
எப்படி பண்ணிட்டாரோ அதே போல தியாகு நீங்களும் ஆமா. இந்த மாதிரி மகளே என்று அப்பா என்று வந்த பெண்ணை வந்து மகன் வந்து தத்தெடுக்க போறேன்னு சொல்லி இல்ல என்ன அது எது பிரச்சனை என்னத்துக்காக அது நீங்க பேசுறீங்க அதை ஏன் சுட்டி காட்டுறீங்க அதாவது பேசலாமா நான் வந்து கேள்வி இருக்குது கேட்கலாம். அதாவது என்னன்னா, நான் எப்பவுமே தனிநபர் விமர்சனங்கள் பண்ண மாட்டேன். ஒரு தலைவர் மேல தனிப்பட்ட அவர்கள் செய்ய போய் நம்ம செய்யறோம் செய்யறோம் அந்த கருத்து எனக்கு உண்டு. ஆனா தியாகுவை பொறுத்த வரைக்கும் நான் அவர் கூட பயணித்தவன். அதனால வந்து எனக்கு தெரியும். இப்போ மற்றவங்க வந்து வேற யாரை பற்றி சொன்னால் நான் நம்ப மாட்டேன், ஆதாரம் இல்லைன்ட்டு போயிடுவேன். ஆனால் நான் கண்கூடாக அவர் கூட பயணித்தவன். அவரை பற்றி அவர் வந்து ஒரு பெண்ணுக்காக உதவி செய்ய போய் அந்த பெண்ணை வந்து அமைப்புக்கு உறுப்பினர் ஆக்குவதற்காக படாத பாடுபட்டார். உறுப்பினரே கிடையாது. அந்த பொண்ணோட தான் எல்லா இடங்களும் போய்கிட்டு வந்துட்டு இருந்தார். நாங்கள் என்ன கேட்டோம்னா, அந்த பொண்ணுக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, எங்கே போனாலும் நீங்கள் ஏன் தனியாக தங்குறீங்க அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் அப்படிதான் நாங்கள் கேட்டோம். நீங்கள் தான் விவாதத்தில் வைக்கிறோம். அந்த அப்போ கட்ட நாங்கள் ஒரு குழு மாதிரி போட்டோம். நான் அவர் மேலே தியாகு மேலே வந்து ஒரு விசாரணை போட்டோம். நான் வேலூரின் ஒருத்தர், மோகன் ராஜ்னு ஒருத்தர். அப்போ நீங்கள் அந்த இயக்கத்துக்குள்ளாக ஒரு விசாரணை நடத்துறீங்க? விசாரணை நடத்துகிறோம். அந்த இயக்கத்துக்குள்ளே இருக்கிறோம். நான், மோகன்ராஜ், வேலுரையன், எழில் சுப்ரமணியன் உள்ளிட்ட ஒரு குழு போடுறோம். சிவகாளிதாஸ் இவங்க உள்ளிட்ட ஒரு குழு போட்டு தான் நாங்கள் விசாரணை பண்ணுறோம். அது வந்து உண்மைன்னு ஆகுது. அந்த பெண்ணோட வந்து அவர் உறவு வைத்திருக்கிறாருங்கிறது வந்து உண்மை ஆகி போகுது. பலர்கிட்ட விசாரித்ததன் அடிப்படையில் நாரும் சொல்கிறத வச்சு நாங்கள் நம்பலை. அப்போ உண்மையாகும் போது இவர் மேலே வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறோம். 2 விஷயத்துக்காக தியாகு மேலே நாங்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறோம். ஒன்று, அந்த பெண்ணை வந்து நான் கேட்கும்போது என்ன சொல்றாரு, இந்த பெண்ணை வந்து தத்தெடுக்க போறேன் அப்படின்னு சொன்னார். மகளாக தத்தெடுக்க போறேன்னு சொன்னார். எதுக்கு தத்தெடுக்கணும், உங்களுக்கு ஏற்கனவே 2 குழந்தை இருக்குல்ல, எதுக்கு தத்தெடுக்கணும் அப்படின்னு கேள்வி வச்சா. 2வதாக இவர் வந்து என்ன பண்ணாருன்னா, தியாகு அவர்கள் தேசிய கொடியை வந்து குத்திட்டு ஒரு இமயம் தொலைக்காட்சியில் வந்து ஒரு இது நடத்தினார், விவாதத்தில் நடத்தினார். அது வந்து குடியரசு நாளை ஒட்டி நடத்தினார். அப்போ நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஈழப்போர் நடந்துச்சு. இந்தியாவும் சிங்கள அரசு சேர்ந்து தான் அந்த ஈழப்போரை நடத்திய இந்திய கொடியையும் சிங்கள கொடியும் சேர்த்து அன்றைக்கு தமிழ் தேசிய பொதுவுடைமை கட்சியும் தமிழ் தேசிய விடுதலைக்கும் சேர்ந்து தான் கொடியெடுப்பு போராட்டம் நடத்துச்சு. 2 தோழர்கள் வந்து மன்னிப்பு கேட்க மறுத்தாங்க. அப்போ நீதிபதி என்ன சொல்றாருன்னா, வாரம் நீங்கள் வந்து வீட்டு வாசல்ல தினசரி கொடியேற்றணும் சொல்லும் போது நம்ம அதெல்லாம் ஏற்ற முடியாமல் சொல்லி தண்டனை வந்து நீண்ட காலமாக அனுபவிச்சுட்டு வந்தாங்க. அப்படி ஒரு அனுபவிச்சு அப்புறம் விடுதலை பற்றா வச்சுக்கினேன். இந்த வரலாறு தியாகுக்கு தெரியுமா? தெரியாது. தெரிந்து கொண்டு இவர் என்ன பண்ணார், இமயம் தொலைக்காட்சியில் ஜனவரி 26ஆம் ஆண்டு போய் ஜனவரி 26ஆம் நாள் குடியரசு நாள் அன்னைக்கு இந்தியாவோட குடியரசு நாளை ஒட்டி வளர்ச்சி பெற்றிருக்கிறதா அப்படின்னு ஒரு விவாதம். நீங்கள் விவாதிக்கிறது தப்பு கிடையாது. கொடியை குத்துனா நீங்கள் வந்து அதை எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? யாரும் வந்து நிர்பந்தப்படுத்த மாட்டாங்கல்ல. இப்போ எங்களுக்கு வந்து அதிர்ச்சியாக இருந்துச்சு, எப்படிங்க கொடி குத்தி உட்காந்தீங்கன்னா, அது வந்து என் பையன் சமரை வந்து ஸ்கூலில் கொடுத்தேன் வச்சான், அதனால அது சட்டையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தார். ஆனால் இப்போ எல்லா விவேன் டிவியில் வெளிப்படையாக வந்துருச்சு, அவர் குத்தி உட்காந்த விஷயமெல்லாம் உட்காந்துச்சு. அப்போ நாங்கள் 2 விஷயத்துக்காக பண்ணோம். ஒன்று, ஒழுக்க குறைவானவர். 2வது வந்து இவர் வந்து தேசிய கொடியை குடியரசு தின அன்னைக்கு குத்தி வெளியேற்றணும். அவரை நான் வந்து கொச்சைப்படுத்தலை. ஆனால் ஒரு ஆய்வு குழு போட்டு விசாரணை நடத்தி தான் அவரை வந்து வெளியேற்றணும். அப்படிப்பட்ட தோழர் தியாகு வந்து இப்போ பெரியாருக்காக எதுக்கு இந்த வாதம் பண்ணுறீங்க? நான் அவர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, பெண்ணியம் குறித்து தியாகு முழுமையாக பேச தயாரா? பேசிட்டு இப்போ சீமான் சொன்னது தவறு, சான்று விடுங்கன்னு கேட்டால் நம்ம ஒத்துக்கலாம். நான் நிறையா சொல்கிறேன். பெரியார் வந்து பாலியல் சுதந்திரம் பற்றி பெண்ணுக்காக என்னென்ன பேசினார்? இப்போ இங்கே வாங்க. சரி, பெண்ணியம் குறித்து என்னென்ன பேசினார்? பெண்ணியம் குறித்து அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, 2 ஆண்கள் வந்து 2 ஒப்பாட்டிகளை வைத்து கொண்டால் நீங்கள் 3 ஆசநாயகர்களை வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறாரு. இது எப்படி ஏற்றுக்க முடியும்? ஆண்கள் வந்து 2 வப்பாட்டிகளை வச்சுக்கிட்டு இருந்தாக்கா, பெண்கள் வந்து 3 ஆசை நாயகர்களை வைத்துக்கலாம், ஆசை நாயகர்களை வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறார். அடுத்து இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு, ஒரு திருமணமான பெண் வந்து மனதாலும் கூட வேறொருவனை நினைக்கக்கூடாது என்கிறார்கள். பெண்கள் என்ன உப்பு மூட்டை மிளகாயா, இது அடிமைத்தனம் இல்லையா அப்படிங்கிறாரு. அதாவது சேலம் மாநாட்டில் ஒரு தீர்மானம் போட்டது. ஆமாம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. 1971ஆம் ஆண்டு சேலம் மாநாட்டில் ஒரு 10 தீர்மானம் போடுறாங்க. அந்த தீர்மானத்தில் வந்து மற்றொரு மனைவியை இன்னொருவன் விரும்புவதை குற்றமாக கருதக்கூடாது அப்படிங்கிறார். அதாவது ஏற்கனவே திருமணமான பெண்ணை இன்னொருவனை விரும்புவதை குற்றமாக கருதக்கூடாது அப்படிங்கிறது மோசடியால் இல்லையா? இப்போ சட்டத்தில் வந்து இடம் இருக்கா இல்லையா? அதாவது ஆணும் பெண்ணும் வந்து டைவர்ஸ் பண்ணிக்கலாம், விவாகரத்து பண்ணிக்கலாம். மணமகளுக்கு பெற்ற ஆணோ பெண்ணோ இன்னொன்று, சில குடும்பங்களில் வந்து பெண்களுக்கு திருமணம் பண்ணி வைக்க மாட்டாங்க, குழந்தை இருக்கும். அப்போ அவங்களுக்கு சில மனத்தடைகள் இருக்கும். அப்போ நீங்கள் விழிப்புணர்ச்சி ஊட்டி கல்யாணம் பண்ணிக்காமா, குழந்தைய வருங்காலத்துக்காக பண்ணிக்காமான்னு சொல்லலாம், அது தவறு கிடையாது. ஆனால் இவங்க வந்து அப்படி தீர்மானம் போட்டுட்டு அப்புறம் பத்திரிகையில் அது வெளிவந்த பிறகு
இந்து பத்திரிக்கை, துக்ளக் எல்லாமே மேலே வழக்கு போடுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து 3வது தீர்மானமாக அப்படியே இருக்கு. இந்த பாருங்க, இந்த நீங்கள் இந்த தீர்மானத்தில் இந்த சேலம் தீர்மானம் கடவுள் ஒருவன் மனைவி மற்றவனை விரும்புவது என்பதை குற்றமாக கூடாது. எத்தனாவது தீர்மானம்? 10 தீர்மானத்தில் 3வது தீர்மானம். என்னைக்கு தேதி? 25/1/71. இதுக்கு எதிராக இதே பத்திரிகையில் இந்த இப்படி நீங்க இப்படி மொட்டையா போட்டீங்கன்னா என்ன கருதுவாங்க? நீங்க என்ன வழக்கு இதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது அயோக்கியத்தனமான பொய்ன்னு ஒரு வழக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, அதாவது திருமணமான பெண் கூட தனக்கு புருஷன் திருப்தி இல்லாவிட்டால் மற்ற ஒரு ஆணை விரும்பலாம், அது மாத்திரமல்லாமல் மற்றவனை மணந்து கொள்ளலாம், இது குற்றமாகாது. அதாவது ஒருவன் மனைவியை மற்றவன் அபகரித்து கொண்டு போனால் குற்றமாக்கப்படக்கூடாது என்று மாநாட்டில் தீர்மானம் செய்யப்பட்டதாக மனதறிந்து விஷம பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்றாரு. இதை வந்து நீங்க விளக்கமாக கொடுக்க மறுத்துட்டீங்க. இது ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு, பெண்களை வந்து படிங்கிறாரு, வேலைக்கு போகணுங்கிறாரு, கல்வி கற்கணுங்கிறாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு, ஆண்கள் வந்து திருமணமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. நல்லா வேலை பார்க்கணும், வேலை பார்த்து நல்ல உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உங்ககிட்ட சுகம் கொடுப்பதற்காக போட்டி போட்டுக்கொண்டு பெண்கள் வருவார்கள் சுகம் கொடுப்பதற்கு. அப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அது மோசமா இல்ல, பெண்களை வந்து விடுதலை பத்தி பேசக்கூடிய பெண்கள் வந்து ஒரு சுகத்துக்காக மட்டும்தான் இருக்கிறவர்கள் ஒரு முடிவு பண்றாரு. ஆமா, அப்படிங்கிற மாதிரி பண்றாரு. இப்ப நிறைய விஷயம், ஒரு வேலையில நல்லா சம்பாரிச்சு நல்ல வேலை சம்பாரிச்சுட்டு பெண்கள் எல்லாம் சுகம் கொடுத்து உங்ககிட்ட வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரே இதை மட்டும் அவங்ககிட்ட சொல்லிடுறேன். அவர் பாருங்க எவ்வளோ ஒரு மோசமாக சொல்றாரு பாருங்க. பெண்களை பத்தி எவ்வளவு மோசமா பேசுறாரு. பெண்கள் பிள்ளை வருவதை நிறுத்திவிட்டால் உலகம் விருத்தியாகாதான். அதாவது திருமணம் வந்து எதுக்கு பண்றோம்? குழந்தை பெற்றுக் கொள்வதற்காக தான் பண்றோம். இவர் என்ன சொல்றாரு, பெண்கள் பிள்ளை வருவதை நிறுத்திவிட்டால் உலகம் விருத்தியாகாது, மானுட உர்க்க விருத்தியாகாது என்று தர்மநாயம் பேச சிலர் வருவார்கள். உலகம் விருத்தியாகவிட்டால் பெண்களுக்கு என்ன நஷ்டம்? மானுட வர்க்கம் பெருகாவிட்டால் பெண்களுக்கு என்ன ஆபத்து ஏற்பட்டு விடக்கூடும்? அல்லது இந்த தர்மநாயம் பேசுபவர்களுக்கு தான் என்ன நஷ்டம் உண்டாகிவிடும் என்பது நமக்கு புரியவில்லை. இதுவரை பெருகி வந்த மானிட வர்க்கத்திற்கு ஏற்பட்ட நன்மைதான் என்ன என்று விளங்கவில்லை அப்படிங்கிறார். நான் என்ன கேட்கிறேன், இயற்கை வந்து பெண்கள் எதுக்கு படிச்சிருக்கு? மறு உற்பத்திக்காண்டி தான் படிச்சிருக்கு. அப்ப தாய்மை உணர்ச்சிங்கிறது சாதாரண பெண்கள் குழந்தை பிறப்பு இல்லைன்றவே இந்த ஈவேரவே தோன்றி இருக்க மாட்டாரு முதல்ல. அப்ப வந்து என்ன பேசுறாரு, என்ன சொல்றாரு, ஒரு கட்டத்துல பிள்ளை பெறுவது தொல்லைங்கிறாரு, பிள்ளை தொல்லைங்க. இன்னொரு இடத்துல வந்து கர்ப்பப்பையை எடுத்து வீசுங்கள்ங்கிறாரு. அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, இப்ப உலகம் முழுக்க ஒரு ஆய்வுகள் என்ன சொல்றாங்கன்னா, கர்ப்பப்பையை எடுத்த பெண்களை பற்றி ஆய்வு பண்ண போது கடுமையான மூட்டு வலி வருது, உடல் நல கோளாறு அதிகமாக வந்து சீக்கிரமாக இறப்பெய்தி விடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஆய்வு வந்து இப்ப வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பெண்கள் வந்து திருமணம் செய்து கொள்வதுதான் சரியான முறை. அந்த மென்ஷன் என்று சொல்லக்கூடிய இல்லை சொன்ன நோக்கமும் அது ஒரு அவேர்னஸை ஏற்படுத்துறதுக்காகத்தான். பெண்கள் என்ன குழந்தை பெத்து போட்டுனே இருக்கிறதுக்கு தான் பெண்கள் அப்படின்றதுக்காக தான். நாங்கள் அப்படிலாம் இல்லை, நாங்களும் படித்து மேலே வரணும்னு தான் பெரியார் சொல்கிறாரு. அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்குறாங்க. அதாவது இவங்களுக்கு பெண்கள் பிள்ளை வைக்கிறனால என்னன்னா, பெண் அடிமைத்தனமாக்கப்படுகிறாருங்கிறாரு. பெண்ணை வந்து கல்யாண விவாகத்தை தடை செய்யப்பட வேண்டும், திருமணத்தை கிரிமினல் குற்றமாக அறிவிக்க வேண்டுங்கிறார். எந்த மேடையில்? திருமணம் பண்ணி வைக்கிற மேடையில நின்றுட்டு பேசுவார். இது கூத்து இல்லையா? இப்ப இவர் எத்தனை கிரிமினல் குற்றம் சொன்னோம்னா இவர் திருமணத்தை நடத்தி வச்ச கூடாது, இது முரண்பாடு இல்லையா? பல ஊர்களில் போய் சுயமரியாதை திருமணம் நடத்துறீங்க, நடத்தி 2 பேரும் ஆணும் பெண்ணும் இன்ப துன்பம் எது நேரிட்டாலும் நாங்கள் வந்து ஒன்றுபட்டு வாழ்வோம்னு திருமணத்தில் உறுதிமொழி எடுத்து வைக்கிறீங்க. அப்புறம் அதே கூட்டத்தில் போயிட்டு பெண்கள் வந்து அடிமைத்தனமாக வாழ்றதுக்கு தான் அந்த திருமண ஏற்பாடு, அது கிரிமினல் குற்றமாக அப்படின்னு சொல்றீங்க. சரி, நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கணுமா இல்லையா? திராவிட கழக பெண்கள் இன்றிருந்த கற்பையை எடுத்து விட வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்லணுமா இல்லையா? திருமணமே செய்து கொள்ளக்கூடாது, நீங்க சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அப்ப முன்னுதாரணமா காட்டினாதானே அந்த வழியை பின்பற்றி பலரும் வருவாங்க. இப்ப மேடையில ஒரு பேச்சு, நடைமுறையில ஒரு பேச்சுங்கிறது தான் ஈவேராவோட கொள்கையா இருக்கு. இப்ப கடைசியில் அவர் சொல்றாரு பாருங்களா, உறவு முறைன்னு சொல்லி ஒன்று எழுதியிருக்கிறார். அது பார்த்தீங்கன்னா மானுட வர்க்கம் தொடங்கிய காலத்துல காட்டுமிராண்டிகளாக மானுட வர்க்கம் இருந்த காலகட்டத்தில் ஒரு வரமுறையற்ற உறவு முறை இருந்திருக்கு. அது தாயா இருக்கலாம், தந்தையா இருக்கலாம். ஆனால் குடும்பம் என்ற ஒரு அமைப்பு வந்த பிறகு ஒரு வரமுறை வந்துருச்சு. தாய் மகள் சகோதரி அவங்கெல்லாம் வந்து விதிவிலக்காக வச்சுக்கிட்டு மற்றவர்களை வந்து உறவு வைத்துக் கொள்ளலாம், திருமணம் செய்து கொள்ளலாங்கிறது வழக்கம். இங்கே மட்டும் இல்லை. ஆனால் பெரியார் என்ன சொல்றாரு, இதெல்லாம் வந்து இந்த உறவு முறையை பூரா எப்படி வச்சிருக்காங்கன்னா, சாதியின் பேரால், சாஸ்திரத்தின் பேரால், மதத்தின் பேரால் வைத்துக்கொண்டு வரலாறு சொல்றார் வச்சு இன்னைக்கு வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி வரலாறு சொல்றீங்க, நான் மறுக்கல. அதுக்கு இன்னைக்கு இருக்கிற சமூக பத்தி நீங்க சொல்லணுமா இல்லையா? அவர் வந்து என்ன சொல்றாருன்னா,
ஆகவே விஷயங்களை எடுத்துக்காட்டி மனிதன் எப்படி நடந்து கொள்வது என்னும் கேள்விக்கு பொது அறிவும் ஆராய்ச்சியும் உள்ள மனிதன் என்ன செய்ய முடியும் என்று யோசிக்கும் போது சமயோசிதம் என்பதை தவிர வேறு வழிகாட்டி இருப்பதாக அறிய முடியவில்லை என்பதற்காகவே இவ்வுறவு முறை விஷயத்தை உதாரணமாக எடுத்துக்காட்ட வேண்டியதாயிற்று. 2645. அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, மேற்படி ஈவேரா குறிப்பிடும் உறவு முறைகளில் தேசம் மதம் ஜாதி கடந்து ஒரு ஒழுங்குமுறை ஏற்பட்டுள்ளது என்ற உண்மையை எங்கும் குறிப்பிடலை. சொல்லணுமா இல்லையா? இப்போ ஜாதி அந்த காலத்தில் இருந்திருக்கலாம், அது நியாயப்படுத்தப்பட்ட ஜாதி பேரெல்லாம் மாத்தின் பேரெல்லாம். இன்னைக்கு வந்து எல்லா ஜாதியிலையும் ஒரே மாதிரி தானே பண்றாங்களா? தாயை கல்யாணம் பண்றாங்க, இல்லை மகளை கல்யாணம் பண்றாங்களா, இல்லை மத அடிப்படையில் யாரும் பண்றாங்களா? எதுவும் கிடையாது. அப்ப அது சொல்லணும்ல இல்லையா? பெரிய சமயோஜிதமாக சமயோஜிதம் அவருக்கு என்ன சொல்லணும்னா, மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற கேள்விக்கு தந்தை தாய் மகன் மகள் சகோதரர் சகோதரிகள் ஆகியோர் தவிர என்றுதானே பொது அறிவும் ஆராய்ச்சி உள்ள மனிதன் சொல்ல முடியும். ஆனால் ஈவேரா அதை சமயோஜிதம் என்று சொல்லால் குறிப்பது ஏன்னா, எதையும் சூழலுக்கு ஏற்ப பயன்படுத்திக்கொள் என்பதைத்தானே குறிக்கும். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இறுதி அவர் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, மனித சமூகம் இன்று கற்பித்திருக்கும் ஒழுங்குமுறைக்கு கட்டுப்படக்கூடாது என்பதை நேரடியாக சொல்லாமல் சமயோதம் என்று சொல்வதற்கு வாய்ப்பை இவர் தான் உருவாக்கி கொடுக்குறாரு. யார் கூடனாலும் நீங்க முடிக்கும் போது வரலாறு சொல்றீங்க, முடிக்கும் போது இன்றைய சமூகத்தை ஏற்றுக்கொண்டு நடந்துவோம், பகுத்தறிவு மனிதன் இப்படித்தான் நடப்பான்னு சொல்லணும். ஏன் சமயோசிதம் சொல்றீங்கன்னா, இந்த சமூக ஒழுங்குக்கு நீ கட்டுப்படாத, ஒழுங்கா நடக்காத, சமூக ஒழுங்கு மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத இதுல சொல்ல வராரு. இதுக்கு முட்டு கொடுத்துட்டு ஒரு தியாகம் என்ன எழுதுறாருன்னா, சமயோசிதம்னா பெரியார் வந்து அப்படி சொல்லல, அது வந்து ஒழுங்குக்கு உட்பட்ட விதியை தான் சொல்றாரு, குடும்ப அமைப்பு முறையை வற்புறுத்தி தான் அவர் சொல்றாருன்ட்டு இவரா ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. ஒன்னொன்னுக்கு இவர் தான் ஒரு இப்படியாக தான் இருக்கணும், நீங்க இப்படித்தான் நீங்க எடுத்துக்கணும், இவர் தான் வலிஞ்சு எழுதுறாரு. அப்ப இப்ப சீமான் சொன்னதுல இப்ப நான் தான் வாரேன். இப்ப சீமான் சொன்னதை வச்சு பார்க்கும்போது பெரியார் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? 100% வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப நான் என்ன சொல்றேன், விடுதலையை வந்து முழுமையாக வந்து வெளியிடுங்க, வெளியிட்டு தொகுத்து போடுங்க, தேடி கண்டுபிடிச்சு இப்படி ஒரு இருக்குங்கிற செய்தியை போடுவோம். இப்ப நான் இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கேன், பெண்ணுரிமை சார்ந்து இவ்வளவு மோசமான விஷயம் வெளியில வந்தது மட்டும் இவ்வளவு இருக்குது. ஆமா, ஒரு பெண்ணியம் சார்பில் இப்படி பண்றாரு. இந்த மாடு உரசி, அதெல்லாம் ஒரு இடத்துல சொல்றாரு, மாடு உரசி கல்லூரி கூட கல் வச்சிருக்காங்க, ஆனா விதவை பெண்களுக்கு இந்து சமூகம் என்ன வச்சிருக்குன்னு கேட்கிறாரு. மாடு உரசிச்சுன்னு முதுகு சொரிஞ்சுக்கிறதுக்கு கல் வச்சிருக்காங்களா? ஆனா விதவை பெண்கள் வந்து என்ன சொல்ல வராரு, ஒரு கொச்சையான வார்த்தையா இல்லையா? இதெல்லாம் குடியரசு ஏட்டில் அந்த காலத்துல பேசியிருக்கிறார். அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பெண்ணியம் பற்றிய பார்வையே கிடையாது. ஒரு பெண்ணுக்காக பாடுபட்டான்னு சொல்றாங்க. இது போன்ற வார்த்தைகள்ல வந்து பெரியார் பயன்படுத்துவதன் மூலமாக அவர் பெண்ணுக்கே எதிரியாகவும் செயல்பட்டிருக்காருன்னு தான் என்னுடைய வாதம்ங்கிறத நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இல்லை, பெண் விடுதலைக்காக அவர் இருந்தார்ன்றதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? பெண் விடுதலை என்பது இவருக்கு பிறகுதான் இருந்ததுன்றதை நீங்க இருக்கிறீங்களா? அதாவது பெண் விடுதலைங்கிற கருத்து வந்து இங்கே மட்டும் இல்லை, ஐரோப்பா முழுக்க வந்து இந்த கருத்து வந்துருச்சு. தொடக்கத்தில் வந்து பெண்கள் வந்து இப்போ கல்வி முறைங்கிறது ஆண்கள் மட்டும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பிற்காலத்தில் வந்து பெண்களுக்கான கல்வி முறையெல்லாம் ஒரு மக்களாட்சி தத்துவம் உருவாக்கப்பட்ட பிறகு அது ஜனநாயகப்படுத்தணுங்கிற கருத்தில் இங்கிலாந்து போன்ற நாடுகள் வந்தபோது தமிழ்நாட்டிலையும் இங்கே வந்துச்சு. இப்போ குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டியை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல் தமிழ்நாட்டிலே பெண் மருத்துவர். பெரியாரெல்லாம் அந்த அம்மா அவரை படிக்க வச்சாரு, முத்துலட்சுமி ரெட்டியா. அப்படின்னா அதையும் சேர்த்து சொந்த கொண்டு அடிக்கிறாங்க. அவங்க அந்த அளவுக்கு வந்தது காரணமே திராவிடம் தான் அப்படின்னு பேசுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. முத்துலட்சுமி ரெட்டியாரம்மா சுயசரிதை வரலாறு எழுதியிருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, பெண் உரிமை பெண் விடுதலை கோட்பாட்டை நான் காந்தியிடம் இருந்தா எடுத்துக்கொண்டேங்கிறார். பெரியாரிடம் இருந்து எடுத்துக்கொண்டேன்னு எங்கேயுமே பெண் விடுதலை வந்து காந்திய இயக்கங்கள்ல காங்கிரஸ் கட்சியில நிறைய நடந்திருக்கு. அது விதவைகள் திருமணமும் நடந்திருக்கு. ஏகப்பட்ட விஷயம் அப்பவே நடந்துகிட்டு இருக்கு. பெரியார் காலத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு. நிறைய பெண்கள் கல்லூரிகள் அதுக்கு பெரியாருக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டு சென்னையிலே பல கல்லூரிகள் அந்த காலத்தில் வந்து உருவாக்கி பெண்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது சமூக வளர்ச்சி போக்குள்ள நடக்கும், ஒரே நாளில் வந்து நடக்காது. ஆனால் பெரியார் தான் அதை படிக்க வச்சார், பெண் கல்வியை படிக்க. ஒரு மேலை நாடு மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றேன், கைலி கட்டிக்கங்கிறார், பெண்கள் கைலி கட்டிக்கணும் அப்படிங்கிறாரு, கிராப் வெட்டிக்கணுங்கிறார். நம்ம அதை குறை சொல்லலை, அது அவரோட உரிமை. இப்போ சீரட்டு குடிக்கிறதுலாம் நம்ம சொல்கிறோம்ல, தனிப்பட்ட உரிமை தலையிடக்கூடாது, அந்த மாதிரி பெண்கள் வச்சுக்கிட்டு போட்டோம். ஆனால் எல்லா பெண்களும் கிராப் ஒட்டிக்கணும் கைலி கொடுத்தணும்னா நீங்கள் நடைமுறைப்படுத்தி காட்டணும் இல்லையா? மணிமையார் எத்தனை கூட்டங்களுக்கு நீங்கள் கைலி கட்டி கூட்டி வந்தீங்க? கேட்கலாமா இல்லையா? கட்டாயம் கேட்கலாம் இல்லையா? அவங்க எத்தனை கூட்டத்துக்கு முடிய வெட்டிக்கிட்டு கைலி கட்டிட்டு வந்தாங்க, திராவிட பெண்கள் எவ்வளோ பேர் வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்கலாமா இல்லையா? அப்போ இப்போ அதாவது பெண்களுக்கு வந்து இயற்கையான தன்மை இருக்கு, பெண்ணு தான், ஆணு தான். இவர் என்ன பண்ணுறாரு, பெண்ணை வந்து ஆணா மாத்திர வேலையை பார்க்குறாரு. சட்டை போட்டுக்கோங்கிறது, நீ ஆணுக்குரிய குணங்கள் என்னென்ன இருக்கோ அப்போதான் நீ வந்து ஆணா மாற முடியுங்கிறாரு.
அது இயற்கை அமைப்பில் வர்றது வேற. இவர் வந்து உடை மாற்றத்தில் மற்ற விஷயங்களில் வந்து நீ ஆணா இருக்கணுங்கிறார். ஆணான்னு தான் பெண்ணு தான், சமத்துவம் கொடுக்கணும். ஏன் சேலை கட்டிட்டு பெண்ணுரிமைக்காக போராடக்கூடாதா? எத்தனையோ பெண்கள் போராடுறது இல்லையா? நான் பார்க்குறோம்ல, பாரதியாரே கல்கத்தாவுக்கு போகும்போது அந்த அம்மையார் பேர் எனக்கு மறந்து போச்சு. அவங்க சொல்லி பெண்களை வந்து ரொம்ப கூட்டங்கள்லாம் கூட்டிவாங்க, மாநாடுகள் கூட்டிவாங்கன்னு சொன்ன பிறகு அவர் வந்து பெண்களை மதிக்க ஆரம்பிச்சா செழிவார். அப்போ வந்து பெண்களுக்கான போராட்டங்கள் வந்து வரலாற்றில் வந்து நிறைய தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஏன் பெரியார் நாகம்மையார் போய் கலந்துக்கலையா? எல்லாமே நடந்துக்க தான் செஞ்சிச்சு. ஏதோ இவர் பெரியார் சொல்கிற பெண்ணியம் என்பது மேலை நாட்டு பெண்ணியம் தான் என்னோட கருத்து. மேலை நாடுகளில் வந்து எப்படி இன்னைக்கு சீரழிவு கலாச்சாரம் போய்கிட்டு இருக்கு, குடும்ப அமைப்பை வந்து எப்படி இல்லை, சுத்தமாக இல்லை. இப்போ வந்து மனச்சிதைவுக்குள்ளே இருக்கிறதாக இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குடும்ப வாழ்க்கை என்பது பலதுக்கும் தீர்வாக இருந்திருக்கும், அது இங்கே இல்லை அப்படின்ற புரிதலுக்கு அவங்க வந்து ஆமாம், ஸ்டெப் மாமு ஸ்டெப் டாடி இப்போ 2 பேர் விவாதத்து பண்ணிட்டாங்கன்னா அவங்க விருப்பப்பட்டவர் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இப்போ அவங்க பிறந்த குழந்தைக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்குறாங்க, அதுக்கு பேர் இதெல்லாம் வைக்கிறாங்க. இப்போ மேலே நாடு இங்கே தான் குடும்ப அமைப்பு இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சமையலறை உடைக்கணுங்கிறாங்க. இதெல்லாம் மோசமானது இல்லையா? சமையலறை உடைச்சிட்டா பெண்களுக்கு என்ன விடுதலை வந்துடுமா? ஹோட்டலில் போய் சாப்பிடுங்கிறாங்க. எத்தனை பேர் ஹோட்டலில் சாப்பிட முடியும்? இன்றைக்கி அன்றாடம் 10,000 20,000 அன்றாடம் உழைக்கக்கூடிய பெண்கள் வந்து கூலி வேலைக்கு போயிட்டு வேலை பார்க்குறாங்க. அவங்க ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும்? இந்த மேட்டுக்குடித்தனமாக இப்போ நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ விவாதங்கள்லாம் வந்து லூலு கீழு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பெரியாரிய பெண்ணியவாதிகள், நம்ம அதை பற்றி பேச விரும்பல. அதுக்கான நான் வந்து எல்லா பெண்களையும் நான் அப்படி சொல்ல மாட்டேன். திராவிட இயக்கங்களில் உண்மையாக பாடுபடக்கூடிய போராளிகள் ஒரு விதிவிலக்காகத்தான் நான் சொல்கிறேன். விதிவிலக்காக தவறாக புரிந்து கொண்டு லூலு போன்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டு பெரியாருடைய பெண்ணிய கோட்பாடு இதுதான் சொல்லி அதை நியாயப்படுத்தி கொண்டு இதுதான் பெண்ணியம் என்று கோட்பட்டு பாலியல் சுதந்திரத்தையும் பாலியல் அத்துமீறல்களையும் நியாயப்படுத்தக்கூடியவர்களாக இன்றைக்கு பல பேர் உருவானதுங்கிறது ஒரு வேதனைக்குரிய விஷயமா நான் பார்க்குறேன். இந்த பகுதி இதோட நம்ம நிறைவு செய்வோம். தொடர்ந்து அடுத்ததை நம்ம பேசுவோம். நம்ம நன்றி, வணக்கம். நன்றி.